மக்களோடு பயணிக்க வேண்டும், மக்களுக்காக வாழ வேண்டும், மக்களுக்காக உயிரை கொடுக்க வேண்டுமே தவிர மக்களின் உயிரை எடுத்துவிட்டு பட்டினப்பாக்கத்தில் போய் ஒளிந்து கொள்ளுகிறவரெல்லாம் தலைவர் என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதில் நாங்கள் தான் என்று சொல்லுகிறார். குறைந்தபட்சம் இந்த நாட்டின் கல்விக்கான நிதியை தடுத்து நிறுத்திய போது விஜயின் வாய் எங்கே போனது? நான் இதுவரைக்கும் விஜயின் பெயரை சொல்லி பேசியதில்லை, இன்றைக்கு பேசுகிறேன். உங்களை பேச வச்சிருக்காரு. அயோக்கியத்தனத்தின் உச்சம், அயோக்கியத்தனத்தின் உச்சம். வாய் திறக்க வக்கற்றவர்கள், கிள்ளுக்கீரைகளாக யாரோ ஒருவர் கொடுத்த அஜெண்டாவுக்காக, நாக்பூர் கும்பலினுடைய RSS மறைமுக அஜெண்டாவிற்காக இங்கே வாய்க்கிளிய வக்கனை பேசுகிறவர்கள். தேர்தலின் போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி சொன்னார், தோ கொடி பறக்கிறது, கூட்டணி வைத்து விட்டோம் என்று சொன்னார். ஆனால் கூட்டணி இல்லை என்று சொன்னவுடன் அதிமுகவை தாவேகா எப்படி விமர்சிக்கிறது? அதுவரைக்கும் ஊழல் குறித்து வாய் பேசவில்லை. ஊழலால் தண்டிக்கப்பட்டது அம்மையார் ஜெயலலிதா, வாய் திறந்து பேசவில்லை. திமுகவின் எந்த தலைவரும் ஊழல் குற்றச்சாட்டில் சிறை செல்லவில்லை. போராடி இருக்கிறோம், எங்கள் பக்க நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு போராடி இருக்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.